எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதித்து கொண்டு வர விட்டுட்டு கடுகு வெடிச்சிட்டு இப்போ நாங்கள் கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறோம். பெருஞ்சீரகம் இதன்னா பிறகு வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயமும் ஒரு 4-5 பச்சை மிளகாயும் கீரி போட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் எப்பவும் வந்து இதாகணும். இது மஞ்சள் நிறத்துக்கு வரம்பரையும் தாளித்து கொண்டு இருக்கணும். வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுவோம். எடுத்திருக்கோம், அதையும் ஆட் பண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் போகும் வரை வதக்குவோம். வாசத்துக்கு தேவையான கருவேப்பிலையும் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வதங்கிட்டுது. அதுக்கு நாங்கள் வேண்டி வச்சிருக்க ஒரு பொட்டி நண்டு, இந்த நண்டையும் போட்டு லைட்டாக வதக்குவோம். நண்டுக்கு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் போடுவோம். ஆட் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, யாழ்ப்பாண கரைத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுவோம். இது கொஞ்சம் அவியட்டும், அது மாதிரி அதை மூடி விடுவோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் விட்டாச்சு. நண்டுக்கறியை கிளறி பார்க்க போகிறோம். என்னென்று நண்டுக்கறி நல்லா வத்தி இருக்குது, விட்ட தண்ணியெல்லாம் விட்டு வத்தி இருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ என்னென்னா எப்போவுமே கடல் உணவு பூண்டும் மிளகும் கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் போடுறேன். அதோட நான் உங்கள் வெட்டி வச்ச கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டு ஒரு கிளறி போட்டு வைக்கணும்டா சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மேலே வாசனை நீங்களும் ஒருக்கா செய்து சாப்பிட்டு போட்டு இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு ஒருக்கா எனக்கு கமெண்டில் எழுதி விடுங்க என்ன மாதிரி இருக்குன்ட்டு.